ராஜேஷ் இயக்கத்துல ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின், ஹன்சிகா மோத்வானி, சந்தானம், மதுமிதா, போஜாங்கிரி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா பலர் நடிச்சு 40 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வருது. அதனால ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணி கடைசியில் ஓகே சொல்ல வைக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இது நல்ல கதையா மேடம்? இது எல்லா படத்துலயும் ஒரே கதைண்டா பையா. ஃபர்ஸ்ட் சாங் உயிரே உயிரே அப்படிங்கிற பாட்டில் ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு லவ்ங்கிற விஷயம் வந்துடுது. அதனால ஹீரோ வந்து வண்டி எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் காலேஜ் போனால் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாரு, வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாரு. இதில் ஹீரோவோடைய அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா போய் பேசுகிறாங்க, என் பையனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் திரும்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை ஓகே சொல்ல வைக்கிறாங்க. இது ஒரு விதமான ஸ்ட்ராக்கிங். ரியாலிட்டி பேஸில் நம்ம பார்க்கணுன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி IPC செக்ஷன் 354D இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அஃபென்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுறவங்களுக்கு அரசு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 to 5 வருஷம் வரைக்கும் இவங்களை ஜெயிலில் போடலாமா. ஆளுக்கு 5 வருஷம் என்ன போட்டுருவா? டேய் என்ன மச்சான், ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானே, ஏதோ LIC பாலிசி மாதிரி கேட்குறாரு. இப்போ இந்த சீனை நிஜ வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ண தான் செய்வான். ஆக்சுவலா அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தவறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த இந்த படத்துல காதல் அப்படிங்கிற பேர்ல ப்ரோமோட் பண்ணிருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஹீரோ ஆன சரவணன், ஹீரோயின் ஆன மீரா 2 பேரும் ஒரு கடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு பாட்டு வருது. காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போல வரும் அப்படின்னு ஒரு சாங் வருது. அந்த சாங்ல ஒரு ஷார்ட்ல ஒரு பொண்ணு தன்னுடைய வயிற்றையும் இடுப்பையும் காட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை 4-5 ஆண்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட். ஆக்சுவலா இந்த பாட்டுக்கும் இந்த சீனுக்கும் இந்த ஷார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஷார்ட்டு அந்த சாங்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையே இல்லை. பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளா காட்சி பொருளா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஷார்ட் அந்த பாட்டில் இருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. இந்த சமூகத்தை பொறுத்தளவு ஒரு பொண்ணு அழகா இருக்கணும்னா அவ வெள்ளையா தான் இருக்கணும். வெள்ளையா இருக்கிற ஹீரோயின்ஸை போட்டால் மட்டும்தான், வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சீன்ஸு கேரக்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் படம் ஓடும் அப்படிங்கிற முட்டாள்தனமான முடிவை இந்த படம் எடுத்திருக்கு. படத்துல ஒரு சீன்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னை ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்ற பதில், நீ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அழகா முக்கியமா வெள்ளையா இருக்கிறதுனால எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன கலரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினோட அம்மா கேரக்டர் ஆகட்டும், ஹீரோவோட அம்மா கேரக்டர் ஆகட்டும், ஜாங்கிரி அப்படிங்கிற ஒரு காமெடி கதாபாத்திரம் ஆகட்டும், எல்லாருமே வெள்ளை நிறம் உடையவர்களாக தான் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு கருப்பு நிற பெண்ணை கூட இந்த படத்தில் பார்க்க முடியல. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸை காட்டுறாங்க, அவங்க கூட வெள்ளை நிறத்தில் தான் இருக்காங்க. கருப்பு நிற பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லாதனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துல ஜாங்கிரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் லோக்கல் ஸ்லாங் பேசக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க. லோக்கல் ஸ்லாங் பேசக்கூடிய பொண்ணுன்னா அவங்கள வந்து இழிவாக காட்டுறது, அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப அராத்தான ஒரு பொண்ணு, ஒரு பஜாரியான ஒரு பொண்ணு அப்படிங்கிற சேம் ஸ்டெரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜாங்கிரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எவ்வளவு இழிவாக இந்த படத்தில் சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு இழிவாக சித்தரித்து வச்சிருக்காரு இயக்குனர். என்னடா மச்சான் இந்த மூஞ்சியை போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல அவங்க என்ட்ரி ஆகிற சீன்ல அவங்களுடைய முகத்துல காரி துப்புறாரு ஹீரோ. அடுத்ததா அவங்களுக்கு சீன் கொடுக்கப்படுது, இப்படி போய் விழுந்திருக்கியடா அப்படின்னு பார்த்தாவை பார்த்து ஹீரோ கேட்குறாரு. அடுத்தடுத்த சீன்ஸ்ல அவங்க பின்னாடி திரும்பி நின்னா ஹீரோ நார்மலா இருக்காங்க, மறுபடியும் அவங்க முகத்தை காட்டினா ஹீரோ வாமிட் எடுக்கிறாங்க.
என்னது இது? நியாயமா அது? ஒரு பெண்ணுக்கு தர வேண்டிய அடிப்படை மரியாதை கூட தராம இந்த பெண் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவங்க காமெடியன்பா, அவங்க ஒரு காமெடி கதாபாத்திரம்ப்பா, காமெடி கதாபாத்திரத்தை இப்படியெல்லாம் பண்ணாதானே மக்களை சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனோம்னா இந்த படத்துல வர்ற பார்த்தா கதாபாத்திரமும் காமெடி கதாபாத்திரம் தான். பார்த்தா கதாபாத்திரத்துக்கு தர்ற ஒரு ரெஸ்பெக்டையாவது நீங்க ஜாங்கிரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் தந்திருக்கணும். இந்த மாதிரியான சேம் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இந்த படத்துல ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துல மொத்தமா 5 சாங். ஃபர்ஸ்ட் சாங்ல ஹீரோ ஹீரோயினை பார்க்குறாரு, ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு காதல் வருது, ஸோ ஃபாலோ பண்றாரு. செகண்ட் சாங்ல ஹீரோயின் ஹீரோவோட பைக்ல ஏறுறதுனால ஹீரோக்கு ஒரு மாதிரியான எமோஷன்ஸ் தோணுது, அதனால அழகே அழகே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதே தேர்ட் சாங்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோக்கு அது ஒரு ஜாலியான ஒரு இதுவாகுது, ஸோ காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போல வரும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அடுத்ததா ஹீரோ ஹீரோயினை ஓகே பண்ண வைக்கிறாரு, அப்போ அகிலா அகிலா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அடுத்ததா ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்காம போயிடுது, அதனால ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறாரு, ஸோ வேணாம் மச்சான் வேணாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த 5 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய எமோஷன்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஹீரோ சந்தோஷப்படுறாரா, ஹீரோ அழுகிறாரா, ஹீரோ கஷ்டப்படுறாரா அப்படிங்கிறத மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒன்றும் ஜடம் கிடையாது, அவங்களுக்குன்னு எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஹீரோயினோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டாவது இந்த படத்தில் வச்சுருந்துருக்கலாம். இது ஹீரோவை மையப்படுத்தின கதை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு லவ் ஸ்டோரி. இதில் ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இந்த படத்தில் வச்சுருக்காங்க, பட் ஹீரோக்கான எமோஷன்ஸ் மட்டுமே இந்த படத்தில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதுனால ஹீரோயின்கான எமோஷன்ஸ் இந்த படத்தில் சுத்தமாக இல்லாதனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஓவரால் ஒரு கல் ஒரு கண்ணாடி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 0 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.